கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிற செய்தியினுடைய தலைப்பு God cleanses your steps. நடைகளை சுத்தப்படுத்தும் தேவன். நடைகளை சுத்தப்படுத்தும் தேவன். நீதிமொழிகள் 16வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை ஆதார வசனமாக நான் எடுத்திருக்கிறேன். நீதிமொழிகள் 16:9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். ஒரு வழி இல்லை, பல வழிகளை யோசிக்கும், பல யோசனைகள், பல திட்டங்களை தீட்டும் ஒரு மனுஷனுடைய இருதயம். இப்ப உங்ககிட்ட பேசினா கூட நீங்க நான் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இதுல இந்த விஷயங்களை பண்ணணும், பல கற்பனைகள், பல திட்டங்களோடு கூட நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் இல்லைங்களா? உங்களுடைய வேலை காரியங்கள்ல, உங்க சம்பாத்தியத்துல, உங்களுடைய மற்ற காரியங்கள்ல, உங்க பிள்ளைகளை எங்க படிக்க வைக்கணும், எங்க என்ன கார் வாங்கணும், எங்க வீடு வாங்கணும், எந்த வீடை விற்கணும், எந்த வீடை வாங்கணும், எல்லாம் உங்களுக்கு தெரியும். பல திட்டங்களோடு கூட இருப்பீங்க இல்லைங்களா? நல்லதுதான், தப்பு கிடையாது. கடவுள் தான் நமக்கு புத்தியை கொடுக்கிறார், தப்பு கிடையாது. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை வழி அவன் யோசிப்பான். ஆனா அவனுடைய நடைகளை when he travels through the path உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். உறுதிப்படுத்துகிற கர்த்தர் மாத்திரம் நான் பிரசங்கிக்க போறதில்ல, உன் வழிகளை அவர் சுத்தப்படுத்துறது கூட ரெடியா இருக்கிறாரு. அதை குறித்து நான் பிரசங்கம் பண்ண போறேன். Proverbs chapter 16 verse 9. The mind of a person plans his ways. அதே வசனத்தை இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். The mind plans, இல்லைங்களா? நம்முடைய சிந்தனை, நம்ம மைண்ட்ல நம்ம திட்டம் தீட்டுகிறோம். The mind of a person plans his ways, but the Lord directs his steps. The Lord directs his steps. அடுத்த ஸ்லைட்ல சங்கீதம் 18வது அதிகாரத்திலே 30வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. இப்ப வாசிக்கிறமே வசனம், இது எப்படிப்பட்டதா? ஆல்ரெடி புடமிடப்பட்டதா, சோதிக்கப்பட்டது. அக்னியில போய் வந்த ஒரு வசனம் தான் நம்ம வாசிச்சு ரிட்டன் வேர்டாக நம்ம வாசிச்சு தியானிச்சு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார் கர்த்தர். அப்ப முதல்ல அந்த வசனத்துல என்ன சொல்றது? தேவனுடைய வழியை குறித்து சொல்லுகிறது. மனுஷனுடைய வழியை குறித்து தான் நம்ம ஆரம்பிச்சோம். ஆனா இங்க என்ன சொல்றது? தேவனுடைய வழி எப்படிப்பட்டது? அது உத்தமமானது. சரி, அப்படின்னா மனுஷனுடைய வழி எப்படிப்பட்டது? பிரச்சனை இங்கதான் வரும். மனுஷனுடைய வழி எப்படிப்பட்டது? தேவனுடைய வழி உத்தமமானது. அவருடைய வசனம், அவர் பேசுகிறது புடமிடப்பட்டது. வசனம்னா என்னது? தேவன் பேசின வார்த்தைகள் இல்லைங்களா? அதை தான் நம்ம எழுதி வைத்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அது புடமிடப்பட்டது அப்படின்னா அது சோதிக்கப்பட்டது. நூற்றாண்டுகளாக சோதிக்கப்பட்டதுதான் தேவனுடைய வார்த்தைகள். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். சரி, மனுஷன்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன் முதல்ல இருந்தே அவன் பிரச்சனை தான். மனுஷன் ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது 12வது வசனம். தேவன் பூமியை பார்த்தா, இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. இதே கர்த்தர் தான் முதல் சாப்டர்ல 2வது சாப்டர்ல என்ன சொல்றாரு? அது நல்லது என்று கண்டா. இந்த பூமியை உண்டாக்கிட்டு, மனுஷனை உண்டாக்கிட்டு நல்லதுன்னு கொண்டவர் 6வது அதிகாரத்துல சொல்றாரு, இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் எங்கேயோ என்னமோ நினைக்காது, நீங்களும் நான் தான். மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப மனுஷன் தன்னுடைய வழியை கெடுத்துக் கொள்ளக்கூடிய சக்தி படைத்தவன், அந்த தன்மை படைத்தவன். His nature scribbles God's thoughts in his life. அவனுடைய வழிகள் குறுக்கா போகுது, crooked ways. பாவ வழிகளை தேடுகிறான், அசுத்தங்களை தேடி அலைகிறான், துன்மார்க்கத்தை தேடி அலைகிற சிந்தை கொண்டவனாய் இருக்கிறான். மனுஷனுடைய இருதயம் கேடு கெட்டதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதா? அப்போ கர்த்தருடைய வழி உத்தமமானது, மனுஷனுடைய வழியோ கெட்டு போனது, கெடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற வழிகள். இப்ப புரியுதுங்க வேரியேஷன், டிஃபரன்ஸ், ஏன் பிரச்சனை அப்படின்னு. அடுத்ததாக சங்கீதம் 37ல ஆண்டவர் ஆறுதல் சொல்றார். சரிங்களா? சரி, என்னுடைய வழிகள் மகனே பரிசுத்தமானது, உத்தமமானது, உன்னுடைய வழிகள் கெட்டு போயிடுச்சு.
சரி, என்னதான் பண்ணலாம் அப்படின்னா 23வது வசனம், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். எந்த மனுஷன் தேவன் பக்கமாக சார்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளின்படி வாழ்கிறானோ அவன் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுவான். அவனுடைய நடைகளிலே, அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். கெட்டு போனார் வழியில். ஆனா இப்போ அந்த நல்ல மனுஷன் தேவ சித்தத்தின்படி தன்னை ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழும் பொழுது கர்த்தர் அவன் வழிகளின் மேல் பிரியம் கொள்கிறார், பிரியப்படுகிறார். பியூட்டிஃபுல் அப்படிங்கிறார். யோபு பார்த்து பியூட்டிஃபுல் அப்படின்னா அவன் எங்கும் உத்தமன், எங்கும் உத்தமன். பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமின் நாட்களுக்கு முன்பதாக வாழ்ந்த யோபு கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும். அவனுடைய வழிகளில் என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி தேவனுக்கு முன்னாடி போய் நின்று அவன் பலி செலுத்தினான். அப்படி ஏதாவது தப்பு நடக்கிறதா இல்ல, நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி அவன் செய்யக்கூடியவனாக இருந்தான். அவன் இந்த நல்ல மனுஷன், இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழக்கூடியவன், அவன் விழுந்தாலும் கல்லுண்டு போவதில்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நல்ல மனுஷன் வாழும் பொழுது என்ன ஆகுது? பெர்ஃபெக்ட்டா நடந்து போவாங்க எல்லாருமே. நீங்களும் நானும் நம்மளாம் பெர்ஃபெக்ட்டா? நம்மளே விழுந்தாலும் கல்லுண்டு போவதில்லை, தள்ளி போட்ட மாட்டேங்க. எவ்வளவு இறக்கம் உள்ள தேவன் இல்லைங்களா? எவ்வளவு இறக்கம் உள்ள தேவன். நம்ம முகத்தை பார்த்தா அந்த மாதிரி தெரியுங்க. அந்த சந்தோஷம் வெளிப்பட மாட்டேங்குது இந்த வசனத்தை கேட்கும் பொழுது. ஆமா, நான் ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை, உண்மையாவே நன்றியோடு இந்த வசனத்தை யோசிக்கிறேன். நான் தப்பு செஞ்ச கூட என்னை தள்ளி வச்சிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் முகத்துல ஒரு புன்முருளா கூட ஒரு 1-2 பேர் நாங்க எங்க சந்தோஷப்படுறீங்க. கர்த்தர் தன் கையினால் அவனை தாங்குவார். கர்த்தர் தன் கையினால் அவனை தாங்குவார். 2 சாமுவேல் 11வது அதிகாரத்துல அந்த வசனம் இல்ல, 27வது வசனம் சொல்றது, கர்த்தருடைய வழிகளிலே கர்த்தருக்கு பிரியமாய் இருந்த ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனால் உயர்த்தப்பட்டவன், சிறு வயது முதல் அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தல்ல, தேவன் அவனோடு இருந்தார். அவன் பாட்டு பாடி தேவனை ஆராதித்து தேவனுக்காக பெரிய செயல்களை செய்து கோலியாத்தை முறியடிச்சு ராஜ்ய பலத்தை சுதந்திரித்து உத்தமனாய் வாழ்ந்து தேவனுக்காக பல யுத்தங்களை செய்த அந்த தேவ மனுஷன் எப்படிப்பட்டவன்? நல்ல மனிதன், தேவனுக்கு பிரியமான வழிகளில் வாழ்ந்து கொண்ட ஒரு தேவ மனுஷன் தாவீது. கரெக்டுங்களா? அவன் மேல் எவ்வளவு தேவன் பிரியம் கொண்டாருன்னா அவன் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணினான். எந்த யுத்தமா கர்த்தர் அடி தூள் கிளப்பிடுவார். எவ்வளவு பெரிய எதிரினாலும் முடிச்சு கட்டிடுவார். இவனை கொண்டு பார்க்கறதுக்கு அவன் அப்படி இருக்க மாட்டான். சௌந்தரியம் உடையவன், அவன் யுத்த வீர லட்சணம் இல்லாதவன். ஆனாலும் தேவன் தாவீதை கொண்டு பலத்த கிரியைகளை செய்து முடித்தார், ராஜ்யங்களை களங்கடித்தார். அவனுடைய வாழ்க்கையில அவன் யுத்தத்துக்கு அனுப்பிச்சிருக்கான். அவன் போர் சேவையில போய் யுத்தத்துல செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், மேல மொட்டை மாடியில தலைவர் என்ன பண்ணாரு? போய் ஒரு பெண்ணை பார்த்து, இன்னொருத்தனுடைய மனைவியினுடைய அழகை பார்த்து இச்சித்து அவளை அழைத்து தவறு செய்து அதை எப்படி மூடி மறைக்கிறது அப்படின்னு யோசிச்சு அவருடைய கணவனை யுத்தத்திலிருந்து வர வைக்கிறார், லீவ் கொடுக்கிறார். அப்பவும் அவன் உத்தமனா இருக்கிறான். யுத்தத்துல இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன் மனைவியோடு கூட அப்படின்னு சொல்லி அவன் இருக்கிறான். அப்ப நீ மறுபடியும் திரும்பி யுத்தத்துக்கு போன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி அனுப்புறான். அவன் யுத்த தளபதியோ யோவா இவனை ஃப்ரண்ட் லைன் வச்சு முடிச்சு கட்டிடுவோம், எதிரிகள் அவனை அடிக்கிற லெவல்ல கொண்டு போய் நிறுத்திடுங்க அப்படின்னு. அதே மாதிரி செய்து டெக்னிக்கலி அவனுடைய வழிகள் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். மொத்த மனுஷனுடைய பார்வையில தாவீது அந்த குற்றமற்றவன். புரிஞ்சுக்கோங்க, வெளிப்பிரகாரமாக ஒரு மனுஷனுடைய வழிகள் சுத்தமா இருக்குது, கரெக்டா இருக்குது, டிக் 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 டிக், இது ஓகே, இது செக்லிஸ்ட், இது ஓகே, இது ஓகே, இது ஓகே, இது ஓகே, இது ஓகே. ஆனா இன்டர்னலி ரகசியத்துல என்ன நடந்துச்சு? எல்லாத்தையும் விழுந்து போனான். தாவீது, நீ எத்தனை மனைவி கேட்டாலும் உன் தேவன் உனக்கு தர வல்லவராக இருக்கிறார் அல்லவா? ஏற்கனவே பல மனைவிகள் கர்த்தர் உனக்கு அனுமதித்தார். பழைய பாட்டு கர்த்தர் உனக்கு என்ன குறை வைத்தா? ஆனாலும் நீ இந்த துணிகரத்தை செய்தார். மனுஷனுடைய பார்வையை உத்தமனாக இருக்கிறான். மனுஷனுடைய பார்வையை
யுத்தத்துல மாண்டு போயிட்டான் அவன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். After she finished, after Bathsheba finished her time of sadness, அவரோட புருஷனுக்கும் அவுட் இந்த அம்மா அப்பா அழுது. David sent servants to bring her to his house. She became David's wife and gave birth to his son. But the Lord did not like what David had done. அந்த அதிகாரத்துடைய கடைசி வார்த்தை முடிகிறது எப்படி தெரியுமா? பெர்ஃபெக்ட்டா ஸ்ட்ராட்டஜிக்காக தாவீது அந்த பாவத்தை செய்து முடிக்கிறான். ஆனா கடைசி வசனத்துல கடைசி வார்த்தை என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? தாவீது, நீ ரொம்ப புத்திசாலி, ஊரவே ஏமாத்திட்ட, உலகத்தவே ஏமாத்திட்ட. But the Lord did not like what David had done. துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. மனுஷங்க ஒருத்தரும் அவனுக்கு நேரம் கை நீட்ட முடியாதபடிக்கு அவன் வெளியே விட்டான். புரியுதுங்களா? ஈவன் டியூரிங் திஸ் மேரேஜ் வித் பெத்ஷெபா and giving birth to the son, everything he was perfectly technically right with the law. நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்களுக்கு படி 100 காரியம். ஆனா உள்ள அவுட். கரெக்ட்டுங்களா நான் சொல்றது? கர்த்தருக்கு மாத்திரம் தெரியுது. அந்த அதிகாரத்துல கடைசி வசனத்துல கடைசி பகுதியில சொல்ற the Lord was not happy. The Lord did not like what David had done. தாவீது செய்த அந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. சாதாரண தப்பா ஆண்டவர் இல்ல. எல்லாரையும் முட்டாளாக்கிட்டியா, என்னை முட்டாளாக்க முடியுமா ஆண்டவர் கேட்கிறார். நண்புக்குரியவர்களே, நம்முடைய வழிகள் எவ்வளவு முக்கியம், மனுஷனுடைய வழிகள் எவ்வளவு முக்கியம், அதை யாரோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கண்கள் கர்த்தருடைய கண்கள், ஒருவனும் தப்ப முடியாது. சங்கீதம் 51:10 தாவீது அழுகிறான், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். I lost something that I cannot describe to people around me. பரிதாபமான நிலை. வெளியில பார்க்கறது ராஜா, வெளியில பார்க்கறது எந்த தப்புமே கிடையாது ராஜா கிட்ட. தாவீதை பத்தி சொன்னா மற்றவர்களுக்கு கோபம் வரும். ஏன்னா பெர்ஃபெக்ட் மேன், ப்ராஃபெட் அண்ட் a king. ஒரு ராஜா கிட்ட தீர்க்கதரிசன கிருபையும் வந்துச்சு. அவன் பாடினாலே தீர்க்கதரிசனங்க. தாவீது ராஜா அரண்மனையில வந்து பாட்டு பாடுவாரு, அது தீர்க்கதரிசன பாடு. எவ்வளவு மகிமையில உட்கார்ந்து மனுஷன், அவனுக்கு உள்ள தெரிஞ்சிருச்சு, I have lost something wonderful in my life. உன் வழிகளை தவற விட்டு விட்டாய் மனுஷன், உன் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அப்ப internally he lost the presence of God. உங்களுடைய சமூகத்தை நான் இழந்து விட்டேன். மோசே என்ன சொல்றார்? உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பே போகாமல் இருந்தால் நான் இந்த இடத்துக்கு நகர மாட்டேன். மோசே எதுக்காக சொல்றான்? He knew the value of God's presence in his life, in his travel, in his journey. How many Christians understand the value of God's presence in these days? ஏதோ பாட்டு பாடி ஒரு தியேட்ரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே மேல நம்ம அப்படியே மிதக்கிறது அல்ல. அப்படின்னு நம்மளுடைய தேவ பிரசன்னம்ன்றது அது மாயை. தேவ பிரசன்னம் பரிசுத்தத்தை உண்டாக்கும். தேவ பிரசன்னமானது உங்களுடைய உள்ளங்களை ஆராய்ந்து அதை சரிப்படுத்தும், கரெக்ட் பண்ணும். தேவ பிரசன்னம் சில நேரங்களில் என்னை அன்ஈஸி ஆக்கணும், to correct me, to set me right, to reset me in God's way. You understand? Not always uplifting. Yes, it uplifts. That is the first. இது அதுதான். ஆனா அது மட்டும் அல்ல நண்புக்குரியவர்களே, ஒரு தியேட்ரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அல்ல தேவ பிரசன்னம் வர்றது. It comes and it dwells in you, and this man lost God's presence. பரிசுத்த ஆவியை இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறோம். பயம் பிடிச்சிச்சோ, எனக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் இப்போ எனக்கு I can't feel him, I can't operate with the Holy Spirit. When I'm trying to sing, the anointing is not there. எவ்வளவு பரிதாபம். உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்ப உற்சாகமான ஆவி போயிடுச்சு. அதை விட கொடுமை, ரட்சிப்பின் சந்தோஷம் போயிடுச்சு.
என்னவோ நடக்குது, மனுஷன் கண்களுக்கு தெரியாதவைகள் என் இருதயத்துக்குள்ளாக எனக்கும் கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு இடம், ஒரு ஸ்பேஸ். நீ போன வாரம் சொன்னேன், பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வாங்க அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறார். Draw near to the holies. அங்க the dwelling place of God. That is where the presence of God dwells in you. And you know, my dear brothers and sisters, more than anyone else, even your mother and your father doesn't know, even your husband or your wife doesn't know, but you know whether God's presence is in your life or not. And David knew after committing adultery with Bathsheba, he lost it and was pretending as if he was a prophet and a king. மனுஷனுக்கு முன்பதாக தீர்க்கதரிசியாகவும் மனுஷனுக்கு முன்னாடி அபிஷேகிக்கப்பட்ட ராஜாவாகவும் கடவுள் தம்மோடு இருக்கிறது போல அப்படியே பாசாங்கு பண்ணிக்கொள்ளும். எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க, கடவுள் என்னோடு இருக்கிறான்னு பாசாங்கு பண்ணக்கூடியவர்கள். ஆனா இந்த ராஜா தன்னை தாழ்த்தினான். I knew I lost something and I'm not going to speak to my God. If we confess our sins, only Yohan 1:9. If we confess our sins during this Lenten times and any time throughout the year, He is faithful. Jesus is faithful and righteous, so that He will forgive us our sins and cleanse us from all our unrighteousness. Beautiful verse. What a confidence that my Jesus gives to you and me. Just because I was saved doesn't mean I am always right in my life. No. நான் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன் என்பதனால என்னுடைய வழிகளிலே எல்லா நேரங்களிலும் நான் சரியில்லாதவனாக தேவனோடு கூட இணைந்து நடந்து கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தமா கிடையாது. என் வழிகளிலே சறுக்கல்கள் வரும்போது என் தேவனிடத்தில் நான் போய் உண்மையுள்ளவனாக நான் நின்று மன்னிப்பு கேட்டு என்னை சரி செய்து சொல்லும் போது கர்த்தர் என்னை தள்ளுண்டவனாக போட மாட்டார், இழுத்து சேர்த்துக் கொள்வார். தாவீதை இழுத்து சேர்த்துக்கிட்டார். கரெக்டுங்களா? பழைய ஏற்பாட்டிலேயே விபச்சார பாவத்தை மன்னித்தார். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் இயேசு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, when you confess your sins, you are touching God's truthfulness and faithfulness. So be confident. We understand. You are touching His faithfulness, His truthfulness towards you, His standing on His promises. So definitely there is forgiveness. Definite forgiveness. No second thought about it. நிச்சயமான மன்னிப்பு உண்டு. ஏன்? நான் பாவி ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் போது you are touching His faithfulness and He is a faithful God. It's not about your cleanliness, it's about His truthfulness that forgives you. அதனால தைரியமாக தேவனிடையிலே வந்து நாம் நம்முடைய மன்னிப்புகளை, நாம் சில தவறுகள் பண்ணிக்கலாம், நம் சறுக்கல்கள் இருக்கலாம், நம்முடைய உண்மையில குறைவுகள் பெற்றிருக்கலாம், பெருமைகளுக்கு இடம் கொடுத்திருக்கலாம், வீண் பெருமைகளுக்கு இடம் கொடுத்திருக்கலாம், வீண் பீழ்வனையாளர்களுக்கு இடம் கொடுத்திருக்கலாம். இவரெல்லாம் நம்மை தாக்குகிறதா இல்லையா? இல்லைங்க அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், கண்டினியூ. ஆனா இல்லைங்க என்கிட்ட சில குளறுபடிகள் வந்துருச்சு, சில கேர்லெஸ்னஸ் வந்துருச்சு அப்படின்னா தேவனுடைய வந்து ஆண்டவரே என்னை மன்னிங்க. You are faithful to forgive me when I ask sincerely. That is the confidence. I am not confident about you, but I am confident about my God whom I serve. I am not confident even about myself, but I am confident about His faithfulness. You understand? It is about Him, not about you.